13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்னடா கருப்பு சட்டையில் வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி மே 18 இனப்படுகொலை நடந்த நாள். 2009 கொத்து கொத்தாக என் மக்கள், என் உறவுகள் குண்டுகளாலும் நம்பிக்கை துரோகத்தாலும் வரவழைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக நம் தமிழினம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது என்று கூக்குரலிட்ட இந்த நாள். இல்லை, இன்னும் இந்த இனம் வீழவில்லை, இந்த இனம் இன்னும் மாளவில்லை, இந்த இனம் மீண்டு எழுகிறது என்னும் குறியீடாக இந்த இனப்படுகொலை நாளை உலகெங்கும் உள்ள தமிழர்கள் எழுச்சி நாளாக இன்றைக்கி அதை ஒரு குறியீடாக வைத்து அந்த நாளை நினைவு கொண்டு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இந்த நாளை என்றும் மறக்கவே கூடாது. என்றென்றும் அடுத்த தலைமுறைகளுக்கு இதை கடத்த வேண்டும். ஒரு இனத்தை அழிப்பதற்காக இந்த நாளை, அதன் பொருட்டாக தான் இன்றைக்கி இந்த கருப்பு சட்டை. மறக்காதீர்கள், தமிழர்கள் ஒன்று கூடுவோம், இந்த இனத்தின் வெற்றியை நாம் உறுதி செய்வோம் என்று கூறுகிறோம். நிகழ்வுக்கு போகலாம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சசி. இலங்கையிலிருந்து அர்ஜுனன் ராமநாதன் வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக அவரோட செயல்பாடுகள் ஏதோ ஒரு சர்ச்சைக்குள்ளாகவே பேசிக்கிட்டு இருக்காரு. அது முக்கியமாக தமிழர்களை தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்கள் சீமான் எடுத்து கொடுக்குற அரசியல் இதெல்லாம் அது நேர் எதிராக விஷயங்களை பேசிக்கொண்டு இந்த நேரத்தில் அவரை தமிழகத்துக்கு அனுப்பி இதை பேச வைக்கிறதுக்கான காரணம் என்ன? முதல்ல இவர் யார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது. தன்னை அர்ஜுனன் ராமநாதன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. 2 ஆண்டுகளுக்கு முன் நடந்த தேர்தலில் நவம்பர் 14, 2024 தேர்தல் மூலமாக இவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. 39 வயது. அதுக்கு முன்னாடி மருத்துவர் MBBS படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேல் படிப்பு அவர் மருத்துவத்தில் படிக்கலை, ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கிறார். ஸோ அப்போ சாவச்சேரியில் உள்ள மருத்துவமனையில் மெடிக்கல் சூப்பர்டெண்டாக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கிறார். பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாரு, நான் ஊழல் எதிர்ப்பு உங்களுக்கு எல்லாருமே, அதாவது 2 விஷயம் இருக்குது. அந்த கொள்கையை முன்வைத்து அரசியல் செய்வது, இல்லை பொது வாழ்க்கையில் தன்னுடைய நடவடிக்கைகளை வகுத்து கொள்வதுன்றது வேறு. எதுவுமே இல்லை அப்படின்னா தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எல்லாரும் செய்வது என்னென்னா, நான் ஊழல் எதிர்ப்பாளர், நேரடியாக ஊழல் எதிர்ப்பாளர். வேற அதை சுற்றி மற்ற அநியாயங்கள் எதுவுமே அவருடைய கண்களுக்கு தெரியாது. ஊழலில் மட்டும்தான் தெரியும். அதாவது ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் முற்றிலும் உலகத்திலேருந்து இந்த ஊழல், லஞ்சம் அப்படின்றது முழுமையாக ஒழிக்கப்படுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதற்கு வாய்ப்பு கிடையாது. மிகவும் குறைக்கலாம். அதாவது சொல்லுவாங்கள்ல, தினமும் காலையில் நம்ம குளிக்கிறோம், சோப்பு போடுறோம், பாடி வாஷ் போடுறோம், இல்லை அந்த காலத்தில் சீயக்காய் போட்டு குளித்தோம், உடம்புக்கு பல இதை போட்டு. ஆனால் குளிச்சு முடிச்ச யாருமே என் உடம்புல ஒரு பொட்டு அழுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அழுக்கு தீர குளித்தவன் இந்த உலகத்தில் இருந்ததா வரலாறே கிடையாது. அது போல தான் இது. அப்போ தன்னை முன்னிலைப்படுத்தணும் ஏதோ ஒரு விஷயத்துல அப்படின்ற பொழுது ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் பொதுவாக அந்த பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, தன்னை பொதுமக்கள் மத்தியில் அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க எடுக்கிற ஒரு ஆயுதம் ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு அப்படின்றது. தான் வேலை பார்த்த மருத்துவமனையில் உள்ள லஞ்சங்கள் அது நடக்குது, இங்கே அநியாயம் நடக்குது அப்படின்றத முகநூல் மூலமாக இவங்க எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்கிற எல்லாருமே முகநூல் புலிகள் தான். களத்தில் இவங்க வேலை செய்கிறாங்களான்றதை கிடையாது. அதை மாதிரி செய்கிறாரு. அதில் சில வழக்குகள் வருது, அரசாங்கத்தோட போட்டி போடுறாரு, மோதல் போக்க கடைபிடிக்கிறாரு. ஸோ அந்த தேர்தலில் அது ஒரு பெரிய பிரபலமானவனா அந்த தேர்தலில் நிற்கிறாரு. தேர்தலில் நின்று எம்பி ஆகிறார், முதல் முறை எம்பி. அவ்வளோதான் இவரை பற்றி இருக்கிற அறிமுகம். இவர் கொடுத்த பேட்டியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது 2012 அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 2012 தான் இவருக்கு ஒரு 25 வயது தான் இருக்கும். அந்த வயதில் ஒரு முறை இந்தியா சென்றிருக்கிறேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வாரேன்னு சொல்கிறார். அப்போது இந்தியாவோடு தமிழ்நாட்டோடு அவருக்கு பெரிய தொடர்பு இல்லை. அவருடைய தந்தை ராமநாதன் ஈழ விடுதலை போரில் கண்கள் நோண்டப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அங்கிருந்து காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார் அப்படின்றதையும் சொல்லி தனக்கு அனுதாபம் தேடுறார். அனுதாபத்துக்கு மட்டும் தான் அவர் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கலாம். உண்மையாக கூட இருக்கலாம். இல்லை அது மாதிரி, அதாவது மிகப்பெரிய போராளிகள் குடும்பத்தில், இல்லை மிகப்பெரிய மக்கள் சமூக சேவகர்கள் குடும்பத்தில் வந்த வாரிசுகள் எல்லாருமே மக்கள் சேவகர்களாகவோ
இல்லை உண்மையானவர்களாக இருக்குன்ற அவசியம் இல்லைல்ல. ஆமாம், சற்று மாதங்களுக்கும் நான் போன வருடம் நினைக்கிறேன் அண்ணன் மகன் சொல்லிட்டு தேசிய தலைவர் அண்ணன் சொல்லிட்டு மாற்றி கருத்துக்கள்லாம் பேசினதுல மகள்னு சொல்லி மகள் அப்படின்னு சொல்லி பேசி, அப்போ யாரு நம்ம அதை நம்ப முடியாது. நல்லவருடைய மகன் நல்லவனா தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி இதுதான் அவருடைய இது. இப்போ இவர் ஏன் இங்க வந்திருக்கிறாரு, அவருடைய பேட்டிகள் இருந்தே தெரியுது அவர் வந்து விஜயினுடைய ரசிகரா வந்திருக்கிறார். இவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லா வலைதளங்கள், பெரிய பெரிய வலைதளங்கள், அது இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நேர்காணல் நிறைய கொடுத்துருக்கிறாரு. வழக்கமாக வந்து இந்த பிஹைண்ட் நோட்ஸ் வந்து அது காசுக்காக வியாபாரமாக செய்கிற ஒரு நிறுவனம் தான். அது எதனாலும் போடுவாங்க. அவங்க நடத்துகிற விஜய்க்கான ஒரு நிகழ்வில் முதல்ல ஒலிவாங்கி பிடிச்சி பேசுகிறார், ஒரு 20 நிமிடங்கள் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நேர்காணல் பண்ணுறாரு. இந்த நேர்காணல் இதில் எல்லாம் பார்க்கும்போது இவர் ஏதோ ஒரு அஜெண்டாவோடய இங்கே வந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. என்ன பேசுறாரு அப்படின்னா, விஜயனுடைய ரசிகர் அப்படின்றத சொல்லிக்கிறாரு. தலைவர் என்னுடைய ரசிகரான ரசிகர்னு சொல்லலாம், ஆனால் தலைவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏனுட்ஸ்ல பேசின பேச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அரசியல்ன்றது சாக்கடை அப்படின்னு பொதுவான கருத்து. ஆனா அந்த சாக்கடையில கடவுள் கூட இருக்கலாம் அப்படின்னு விஜய் வந்து கடவுளோட ஒப்பிடுறது. இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போது இது வந்து சாதாரண ஒரு மனிதர்கள் மனநிலையில உள்ளவர்கள் பேசுற மாதிரி இல்லை. சரி, இந்த சில இடங்களுக்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது பேட்டியாளர்கள் இவர்கிட்ட கேட்கும் பொழுது, உங்களை பற்றி இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, ஒரு விளம்பர பிரியர் அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் தன்னைத்தானே நான் ஒரு மனநல மருத்துவர், நிறைய பேர் என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுருக்காங்க மனநலத்துக்காக, அந்த மாதிரி சொல்லுகிறவர்கள்லாம் என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டவங்களா இருப்பாங்க, அதாவது பைத்தியக்காரர்கள். அதே மாதிரி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பேசுறான். இல்லை, இவரை பத்தி இலங்கையில கூட ஒரு கையில இருந்த துப்பாக்கி எடுத்து ஒரு சர்ச்சைகளில் சிக்கியே வந்து வளர்ந்துருக்கிறாரு. சர்ச்சைகள் சுயதம்பட்டம் அடிக்கிற ஒரு ஆளா இருக்கிறார். நீ பாத்தீங்கன்னா தன்னை யாரோடலாம் ஒப்பிடுறாருன்னா, 78 கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து ஐநா மன்றத்தில் வந்து தமிழ் பேசுகின்ற பகுதிகளை வந்து தமிழ்நாட்டோட இணைச்சிடணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இவர் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து பாராளுமன்றத்தில் பேச வச்சு, அது தனக்காக முகநூலில் எழுதுகிற குரூப் இருக்கும்ல, இப்போ தமிழகத்தில் உள்ள தேர்தல் எப்படி வெற்றி நடந்ததுன்னா நம்ம பார்க்குறோம்ல, அதே மாதிரி அதை வச்சு எழுத வைக்கிறார். அந்த 78 கிருஷ்ணா சொன்னார், இன்றைக்கு வந்து அர்ஜுனன் சொல்லுகிறார், அர்ஜுனன் சொல்கிறார், மகாபாரத கதையை நினைவு கூறுங்கள், கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சொல்லுகிறார்கள் என்னை பத்தி எல்லாம் முகநூல் எழுதியிருக்கிறாங்கன்னு இவரை பற்றி. அப்ப அந்த முகநூல் எழுத வச்சதே இவர் தான் இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி இவர் பேட்டி கொடுக்குற ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு சுய விளம்பர பிரியராக தான் இருக்கிறார். இருந்துட்டு போ, அதில் நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, இதனால இருந்துட்டு போ. ஆனா நீ பேட்டிகள் அளிக்கின்ற பொழுது, நீ உன்ட கேள்வி கேட்கப்படும் பொழுது, நீ கேள்விகளுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தமே இல்லாம அங்க அண்ணன் சீமான் அவர்களை உள்ளுக்கு இழுத்து வந்து அதுதான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம இவருடைய பின்புலம் என்ன, எதுக்காக இவருங்க வந்திருக்கிறாரு அப்படின்ற நமக்கு ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து அந்த இடத்துக்கே நகர்றாரு. ஆமா, சீமான் அவர்களை கேள்வியே நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த நம்ம தமிழகத்தினுடைய பிரபலமான பத்திரிகை விகடன் வந்து அவங்க ஒரு வெப் டிவி நடத்துறாங்க, விகடன் டிவின்னு சொல்லி. அதற்காக ஒரு எடுத்திருக்காரு. அதுல வந்து ஒரு கேட்கிறாரு, அரசியல் வந்து உணர்ச்சியிலிருந்து பிறக்கக்கூடாது, அறிவிலிருந்து பிறக்கணும். நான் அங்கு பண்ணுகிற அரசியல் அறிவிலிருந்து பிறக்கிற அரசியல் நீங்க சொல்றீங்களா? அது எதுக்காக அந்த கேள்வியை கேட்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது, நீங்க விஜயை சந்திக்க வந்திருக்கிறீங்களா, விஜய் கிட்ட நீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவர் சொல்ற பதில், நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன், அவர்கிட்ட அந்த கோரிக்கை வைக்க போறேன் நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். எல்லாருக்கும் அடுத்து அவங்களை சுட்டி காட்டி, இலங்கையில வந்து வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள்னு சொல்லுவாங்க. வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள்ன்றவங்க மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறவங்க. நான் அந்த மாதிரி ஏமாற்று அரசியலை நான் செய்ய மாட்டேன். இதை சொல்லிட்டு, நான் விஜயை பார்த்தா ஈழ பிரச்சனைல நீங்க உடனடியாக கவனம் செலுத்தக்கூடாது, இதை பத்தி பேசாதீங்க, நீங்க நிதானமா தான் செய்யணும். ஒண்ணு எங்களுக்கு, அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவருக்கு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு எப்படி இருக்குது, மாநிலத்துக்கான அதிகாரம் எப்படி இருக்கும், இங்கே மாநிலத்தினுடைய முதல்வருக்கு என்ன அதிகாரம் உண்டு, மத்தியில் ஆட்சி இருக்குது, மத்தியில் உள்ளவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, வெளிநாட்டு பிரச்சனைகளில் யார் தலையிட முடியும், இதெல்லாம் தெரியாத ஆளு கிடையாது. இவர் வந்து இந்த நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசுறது, அதுதான் பின்னாடி வரேன். அப்போ இதெல்லாம் தெரியாத ஆள் கிடையாது. அப்போ இங்கே நீ வந்து விஜய் என்னுடைய தலைவர்னு சொல்லிட்டு நீ வர்ற, ஒரு ரசிக மனப்பான்மையோட பேசுறேன்றது உன்னுடைய பேட்டியிலையும் நீ அந்த ஒளிவாங்கி பிடிச்சி பேசும்போதும் தெரியுது. அப்போ அவர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்க போறேன்னு சொல்லி கேட்டா நீ என்ன சொல்லணும்? இல்லை, இந்த கோரிக்கை வைக்க போறேன், உடனடியாக அவரால் முடியாது, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பண்ணுங்க, நீங்க நல்லவர் வல்லவர்
நீ இவ்வளவு விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, பல கோடிகளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா நீ என்ன சொல்ற, வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள் மாதிரி நான் வந்து ஈழத்தை பெற்று தருவதற்கு நீங்க உதவுங்க அப்படின்லாம் நான் நேரடியாக கேட்க மாட்டேன். அதுல ஒரு தலையிடவும் கூடாது. அது உணர்வுபூர்வமான அரசியல். கூடுதலாக சிந்தித்து அவருடைய மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி அவர் நடக்கணும் தான் ஆசைப்படுறேன். நான் இங்க வந்தது தமிழீழம் வேண்டித்தாங்கள் என்று கேட்கவோ அல்லது வந்து நாளையே வந்து கச்சதீவையும் யாழ்ப்பாணத்தையும் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி கேட்கல. நான் வந்து ரொம்ப அறிவுபூர்வமா அரசியல் பண்றவன், நான் மருத்துவம் படித்தவன், அதனால அறிவுபூர்வமா அரசியல் பண்றேன். மருத்துவம் படிச்சவன் எல்லாருமே அறிவுபூர்வமா அரசியல் பண்ணிடுவானான்றது எனக்கு தெரியல, பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவர் கேட்கிறாரு, இப்போ உணர்ச்சி பூர்வமான அரசியல் பண்ணக்கூடாது, அறிவுபூர்வமான அரசியல் பண்ணணும்னு சொல்றீங்களா? அந்த அறிவுபூர்வமான அரசியல் பண்ணணும்னு சொல்ற நீங்களாம் பாராளுமன்றத்தில் பேசும்போது கச்சத்தீவு யாழ்ப்பாணத்தெல்லாம் தமிழ்நாட்டோட சேர்த்துறணும், விஜயனுடைய அரசாங்கத்தின் கீழே ஒப்படைச்சிடணும்னு பாராளுமன்றத்தில் பேசி முடிச்ச கையோட இந்தியாவுக்கு வந்திருக்கீங்களே. அப்போ இது வந்து உணர்ச்சி பூர்வமானது இல்லையா? இது வந்து யாரும் சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் பேசக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது நீ அதை சொல்லிட்டு முடிச்சுட்டு போகலாம். இல்லை அதை நான் பேசுனது வேற ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். அங்கே உடனே அண்ணன் சீமான் எடுக்கிறான், நான் செய்வது அறிவுபூர்வமான அரசியல், இங்கே வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியல் செய்வது சீமான். அதோட நிறுத்திட்டாவோட நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உணர்வு நமக்கு தேவை, உணர்ச்சியும் தேவை. உணர்ச்சி இல்லாமல் தமிழ் மீனம் செத்து கிடக்குதுன்றதுக்காக தான் சீமான் அரசியல் பண்ண வந்திருக்கிறாரு. அதோட முடிச்சுட்டா பரவாயில்ல. அதை தொடர்ந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இலங்கை தமிழர்களை வச்சு ஈழத்தமிழர்களை வைத்தும் வியாபாரம் செய்கின்ற, அவர்களை விற்று தேசிய தலைவரை விற்று பிழைப்பு நடத்துகிற அரசியல்வாதி நான் இல்லை, சீமான் அதை செய்கிறாரு அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கிறார். தேசிய தலைவரை வித்தோ இல்லது விடுதலை போராளிகளை வித்தோ தமிழீழம் கிடைக்குமோ என்று சொல்லி நான் அரசியலுக்கு வந்தவன் இல்லை. நாங்கள் வலியை கதைக்கிறோம். எங்கள்ட வலிய சில பேர் இங்க விற்கிறார்கள், முக்கியமாக சீமான், நாம் தமிழர் கட்சி போன்ற சீமான் அவர்கள். இதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. சரிங்க இருக்கட்டுங்க, இந்த ஒரு பதில சொன்ன உடனே சரி இருக்கட்டுங்க, தமிழ்நாட்டில் லட்சோப இளைஞர்கள் தமிழ் தேசியத்தின் பக்கமும் ஈழப்பிரச்சனையின் பக்கமும் கவனம் செலுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னா அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி இந்த விஷயத்தை குறித்து பேச வைத்தது சீமான் தானே அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அதுக்கும் அதே பதில சொல்றான். என்ன சொல்றான், எனக்கு வந்து உடனே அதுக்கு நேரடியான பதில் சொல்லாமதுக்கு என்ன சொல்றான், எனக்கு வந்து தேசிய தலைவர் மேல ஒரு பெரிய கோபம் உண்டு, ஒரு எனக்கு சீமானை பார்த்தால் ஒரு பொறாமை உண்டு. என்ன தேசிய அண்ணன் வந்து சாதாரணமாக தேசிய தலைவருடைய ஒரு விருந்தினர்களை அவர் வந்து உபசரிக்கிற முறையை பத்தி சொன்ன ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு கொச்சைப்படுத்தி பேசுறான். அறிவுங்கிறது சுத்தமா இல்லாத இது கேள்விகளுக்கான பதில். இதை கூட நம்ம ஒரு விதத்துல ஒத்துக்கிட்டு இல்ல ஒட்டுமொத்த அந்த இனத்தையே நீ அவமானப்படுத்துற மாதிரி தான், தமிழ் இனத்தையே நீ அவமானப்படுத்துற மாதிரி தான். அப்ப அங்க வர்றவர்களுக்கெல்லாம் வந்து விருந்தோம்பல் இல்லையா? இதை வைகோ அவர்களை பத்தி சொல்ல முடியுமா? இல்ல இதுக்கு முன்னாடி போன தலைவர்களை பத்தி சொல்ல முடியுமா? இப்போ இல்ல அவர் கேட்கிறாரு. அந்த நெறியாளர் கேட்கின்ற பொழுது மணியரசன் பற்றி, குளத்தூர் மணி பற்றி, தியாகு பற்றி எல்லாம் ஈழ விடுதலைக்காக நெடுமாறன் பற்றி எல்லாரும் பற்றியும் இருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் பற்றி எனக்கு சரியாக தெரியாது. வைகோ அந்த காலத்தில் எனக்கு தெரியாது, நான் சிறுவர். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது சரிங்க. சீமானை பற்றி இப்படி சொல்றீங்களே, சீமானை இங்குள்ள மக்கள்லாம் புலம்பெயர்ந்த மக்கள்லாம் நம்புகிறார்களே அப்படின்ற கேள்விக்கு அது வேற யாரும் இல்லாததுனால் இவரை நம்புகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வேற யாரும் இந்த விஷயத்தை எடுத்து இதுவரைக்கும் பேசல, இவர் தான் பேசுறாருன்றதாலும் நம்புறாங்க. அப்போ பேசாதவனை நம்ப சொல்ற, பேசுறவனை நம்ப வேண்டாம்னு சொல்ற. ரைட், இதையெல்லாம் விடுங்க. இவர் வந்து ஒரு எம்பி. வழக்கமாக எம்பிக்கள் வந்து ஒரு நாட்டினுடைய எம்பிக்களுக்கு வந்து அங்கே அந்த நாட்டில் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம புத்தகத்தை எடுத்து சட்ட புத்தகத்தை எடுத்து இலங்கையில் உள்ள நடைமுறையை எடுத்து பார்த்தா அங்கே வந்து எம்பிக்களுக்கு வந்து டிப்ளமேட்டிக் விசா கொடுப்பதில்லை, சாதாரண விசா தான் கொடுக்குறாங்க. அவங்க அமைச்சராக இருந்தாலோ இல்லை அரசு ரீதியாக இங்கே வர்றதா இருந்தாலோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாஸ்போர்ட்டை டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டாக சேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து இந்தியாவிலேருந்து டிப்ளமேட்டிக் விசா வாங்கி இங்கே அனுப்புகிறாங்க. அப்போ இவர் இப்போ இங்கே வந்திருக்கிறது ஒரு எம்பியாக இங்கே வரல, சாதாரண ரசிகனா தான் வந்திருக்காரு, சாதாரண விசால தான் வந்திருக்கிறார். யாரோ தூண்டுதலின் பேரில் வந்து இதை பேசணும் இந்த நேரத்தில் வந்திருக்கிறார். இங்கே வந்து இவர் இந்த கருத்துக்களை எல்லாம் பேசுறாருன்னா ஒரு வெளிநாட்டுக்காரர், ஒரு வெளிநாட்டை இலங்கையா இருந்தால் கூட அங்கே நம்முடைய தொப்புள் கூடிய உறவுகள் மறுப்பதற்கில்ல. ஆனால் நாடு இறையாண்மை அப்படின்றத பொறுத்தவரை இலங்கை தனி நாடு, இந்தியா தனி நாடு. அப்போ இந்தியாவை பொறுத்தவரை இலங்கை வந்து இன்னொரு நாடு தான். அப்போ இன்னொரு நாட்டில் வாழுகிற ஒருவர் இந்தியாவில் வந்து இந்திய அரசியலில் தலையிடுகிற மாதிரி பேசலாமா அப்படின்னு பார்த்தா பேசக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. இந்தியன் ஃபாரினர்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்டே இருக்குது. அந்த ஆக்ட்ல வந்து செக்ஷன் 3 செக்ஷன் 14 இந்த நாட்டின் அரசியலை பற்றி அவர்கள் பேசக்கூடாது. இங்க வந்து பேசக்கூடாது, பேசுவது குற்றம். அப்போ நீ அங்கிருந்து இங்க வந்துட்டு இப்பதான் தேர்தல் நடந்து முடிந்து தேர்தல் நடைமுறைகள் முடிவிட்டு அரசு அமைக்கப்பட்டு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ ஒரு வெளிநாட்டுக்காரன்,
நம்ம சொல்றதுல தவறு இல்லை. நீ ஒரு வெளிநாட்டுக்காரன், நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இங்க உள்ள அரசியல்ல ஒரு அரசியல் கட்சியை பற்றி ஒரு அரசியல் தலைவரை பற்றி அவன் வந்து குறைத்து அந்த உள்ளரசியல் பற்றி நீ பேசுவது சட்டப்படி குற்றம். செக்ஷன் வந்து மிக தெளிவா சொல்லுது. செக்ஷன் 3 வந்து ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 வந்து என்ன சொல்லுதுன்னா, பொது ஒழுங்குக்கும் அரசியல் நிலைத்தன்மைக்கும் ஆபத்தாக பேசுவது, வெளிநாட்டுக்காரர் வந்து பேசுவது குற்றம்னு சொல்லுது. அப்ப இது பொது ஒழுங்கு அமைதி ஏற்படுமா இல்லையா? நீ நாம் தமிழரை பற்றி நீ பேசுற, நாளைக்கு ஒரு இடத்துல பேசும்போது நாம் தமிழர் அந்த உணர்வை சார்ந்தவர்கள், சீமான் மீது அன்பு கொண்டவர்கள் அங்க போய் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப எங்க போனாலும் அந்த பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ளும் போது அந்த சிக்கல் வரும் தானே செய்யும். பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துற மாதிரி நீ பேசுறியா இல்லையா? அடுத்து செக்ஷன் 14 என்ன சொல்லுதுன்னா, அனுமதியின்றி அரசியல் செயல்பாடுகளில் வெளிநாட்டினர் இந்தியாவில் வந்து ஈடுபடுதல் குற்றம். இதற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் நாடு கடத்தவும் உத்தரவிடலாம். இவருடைய விசாவை உடனடியாக ரத்து செய்வதற்கான அதிகாரமும் இதுல இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுல அவர் அந்த பேட்டி கொடுத்ததுல விஜயை பத்தி அந்த பிஹைண்ட் நோட்ஸ்ல பேசும்போது பாராட்டி பேச வேண்டியதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் பேசும்போது இன்னொரு கருத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எங்கள் நாட்டின் மருமகன், நீங்கள் என் நாட்டின் மருமகன், ஆகவே உங்களுக்கு என் நாட்டு மீது ஒரு கடமை இருக்கிறது. முதல்வர் விஜய் எங்களுக்கும் முதல்வர் தான். அவர் வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் முதல்வர் தான். அவரை நாங்கள் வந்து கொச்சையாகவோ அவதூறாகவோ பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, அதில் நாங்கள் தலையிட விரும்பல. ஆனால் நீ எங்களை பற்றி மிக கொச்சையாக வெளிநாட்டிலேருந்து வந்து பேசிக்கிட்டு விஜய வந்து நீ மருமகன் பேசுறனா, நீனே என்ன பண்றனா, முக்கு சந்தில கொண்டு நிறுத்தி ஒரு காமெடி இருக்கும்ல, தலைவா வந்து பாரு உனக்கு வித்தியாசமா அடிச்சு போட்டாங்களே அப்படின்னு சொல்லுவார்ல, அத மாதிரி நீ வந்து விஜயை கொண்டு வந்து முக்கு சந்தில நிறுத்துற, நாங்க சாணி எடுத்து அடிக்க போறோம். நிச்சயமா நீ அவருக்கு மருமகனா, அதை பத்தி பேசுமா நம்ம? ஒரு ஈழ பெண்ணுக்கு எவ்வளவு கொடுமைகளை செஞ்சு குடியிருக்க கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு, இதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சா இது நியாயமா இருக்குமா? நியாயப்படுத்துறதுக்காக வந்து பேசுற மாதிரி இருக்காது. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? இல்ல, எல்லாருக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. இவர்னாலே அனுப்பப்பட்டவர் தான் எல்லாரும் சந்தேகப்பட்டு இருக்கும்போது, நீ இதெல்லாம் சேர்த்து பேசும்போது, நீ எல்லாரும் அமைதியா வேடிக்கை பார்க்கும்போது, எங்களுக்குள்ள நாம் தமிழர் கட்சியும் சரி, இந்த இனப்பற்றாளர்களுக்கும் சரி ஒரு பெரிய சந்தேகம் எழுது. இது உங்களால் தான் நடக்க போறோம். நீங்க அமைதியா இருக்க இந்த சந்தேகம் இன்னும் வலுத்து கொண்டே தான் இருக்கும். அப்போ இங்க வந்து இப்படி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க ஒரு முறை பேசின உடனே தமிழக அரசு காவல்துறை இருக்குதா இல்லையா? நிச்சயமா காவல்துறை உடனே அவருக்கு அறிவுறுத்தி இருக்கணுமா இல்லையா? நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வந்து நம்ம வந்து மேடை போட்டு அண்ணன் வந்து தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக, தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள்ன்றத பத்தி மேடையில பேசும்போதே நீ அரசியலமைப்புக்கு எதிராக பேசு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறேன்னு எத்தனை வழக்குகள், நூற்றுக்கணக்கான வழக்குகள் அண்ணன் சீமான் மீது போடப்பட்டிருக்குது. ஆனா ஒரு வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து பேசுறான். இலங்கையில போய் நம்ம பேசிட முடியுமா? இங்க இருந்து இலங்கைக்கு போனா ஒரு முறை போயிட்டு அங்க யாரையோ ஒருத்தரை நம்ம பழைய போராளிகள் யாரையோ ஒருத்தர் சந்தித்துட்டு வந்துட்டோம்னா கூட 2வது முறை போகும்போது அங்க ஏர்போர்ட்ல ரீடைன் பண்ணி விசாரிச்சு கூட போலீஸை போட்டு உடனே டிபோர்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுறான். ஆனா இன்னைக்கு இந்த ஆள் இங்க வந்து இவ்வளவு தூரம் பேசி விட்டுருக்கான். இந்தியாவின் அரசியல் அப்ப யாரோ ஒரு தூண்டுதலின் பேரில் இங்க உள்ளவர்கள் ஆதரவின் பேரில் பேசுறான்னு எடுத்துக்கலாமா? இல்ல, கண்டிப்பா இருக்கக்கூடிய அரசின் ஆதரவு இல்லாம இது செய்ய முடியாது. இல்ல இல்ல, நமக்கு அந்த சந்தேகம் வருது. நமக்கு அந்த சந்தேகம், இந்த அரசு இப்ப பொறுப்பேற்று இருக்க தமிழ்நாடு அரசு இவ்வளவு விஷயங்கள் நடந்து எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா ஊடகங்களிலும் செய்திகள் வெளிவந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இது பற்றி பேசாமல் அமைதியாக இருப்பது, காவல்துறை அமைதியாக இருப்பது, டிட்டாச்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஐஎஸ் இருக்குல்ல, ரிப்போர்ட் போடாமல் இருப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு எம்பி வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு போட்டுக்க தான் செய்வாங்க. அதற்கப்புறம் வழக்கு பதிவு செய்யாமல் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கும்பொழுது இது தமிழ்நாட்டு அரசுக்கும் இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கிற அரசுக்கும் இதில் பின்னாடி ஏதோ இருக்குது, அவங்களுடைய தூண்டுதல் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன தோன்றுது. அதனால இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு நான் கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையை சார்ந்த பொறுப்பாளர்கள், இல்லை நடுநிலையான தமிழ் உணர்வுள்ள பொறுப்பாளர்கள், வழக்கறிஞர்கள், இல்லை சமூக ஆர்வலர்கள் உடனடியாக இது தொடர்பாக கமிஷனர் அலுவலகத்தில், டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி இவரை வந்து சிறையில் அடைத்து அதுக்கப்புறம் இவரை டிபோர்ட் பண்ணணும். இதுதான் இதுக்கு வழி, வேற வழியே கிடையாது. வேற யாராவது வந்து இதை செஞ்சா சும்மா இருந்திருப்பாங்களா? இல்ல, ஒண்ணும் இல்ல, இந்த அரசுக்கு எதிராக இவருக்கு வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொறுப்பேற்று இருக்கிற அரசுக்கு எதிராக இவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு, சீமானை ஆதரித்து பேசுகிறார், விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் அயோக்கிய போயிலுங்க, சீமான் தான் தமிழர்களுக்காக வேலை செய்கிறவரு, இப்படி போட்டுட்டீங்களா, வச்சுட்டீங்களா, இது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் பேசினா அப்போ நீங்க அதை ஒத்துக்கிட்டு போவீங்களா? நல்ல அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்.
அப்போ இதையெல்லாம் நம்ம பார்த்து நம்ம வந்து பேச வேண்டியிருக்குது. அதனால் உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம அருந்தமிழ் மூலமாக நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.